வெற்றி என்ன பிறந்தாரு இருந்தாரு போயிட்டாரு. அவர் இனிமே திரும்ப வரப்போறது இல்ல. அப்பாவை அவங்க எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க தெரியுமா? பிடிக்காதவங்க கூட ஏன் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்க? ரிஷி செத்துட்டான்னா ஆட்டோமேட்டிக்கா குழந்தை உங்க கஸ்டடிக்கு வந்துடும். நீங்க என்னமா நினைக்கிறீங்க? ரிஷி சாகணும் தான். தம்பிக்கு ஒரு உங்கள மாதிரி ஒரு பொண்ணு, பொருத்தமான பொண்ணு. உங்க தம்பி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரா இல்லையான்னு தெரியலையே. எனக்கு சாக இஷ்டம் இல்ல சக்தி. நீங்க என்ன நினைச்சு உங்க வாழ்க்கையை அழிச்சுக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. அதுக்கு பேசாம நான் உங்க கூட வாழ்ந்துட்டே போயிடுறேன். டாக்டர்ஸ் எனக்கு கெட வச்சாலும் நான் கடவுள் கிட்ட எனக்கு ஆயுள் கொடுன்னு கேட்க போறேன். லக்ஷ்மி அக்காவும் நீங்களும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் சக்தி. அவங்க வெற்றி மாமாக்காக வாழ்றாங்க, நீங்க எனக்காகவே வாழ்றீங்க. நான் போய் நீங்க எதுக்கு கஷ்டப்படணும்? நீ இருக்கிறது தான் எனக்கு கஷ்டமே. நான் போக மாட்டேன். நான் போகல சக்தி. ஒருவேளை நான் அப்படி போயிட்டாலும் சீக்கிரமா வந்து உங்களை கூட்டிட்டு போயிடுற சக்தி. உங்க கஷ்டத்தினால பார்க்க முடியாத சக்தி. அனு, உன்னை நான் போக விட மாட்டேன். நீ எதுக்கு கவலைப்படுற? அதான் மெடிசன் வந்துடும் சொல்றாங்கல்ல. ஆமா சக்தி, நான் வாழணும். உங்களுக்காக நான் வாழணும் சக்தி. நீ எப்போ சாவ, நான் எப்போ லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு யோசிச்சா நீ எனக்கே ஆப்ப வைக்கிறியா? கூடிய சீக்கிரம் உன் கதையை முடிக்கிற. ச்சே, உன்னை போய் காதலுக்கு தூது அனுப்புன பாரு. என்ன சொல்லணும்? அனு, அழாத. அப்பா, வயசான காலத்துல எவ்வளவு வேலை தான் பாக்குறது. இந்த பாரு, பேப்பர்ல எப்படி கிடக்குதுன்னு. பேப்பர் படிக்க முடியுதா? நாட்டுல எவ்வளவோ நல்ல விஷயம் நடக்குது, நமக்கு தெரியவும் மாட்டேங்குது. மங்கள எழுத்தெல்லாம் கருப்பு கருப்பா தெரியுது, ஆனா என்ன போட்டிருக்காங்க ஒண்ணும் தெரியலையே.
நமக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? யார் வர்றது? வாங்க வாங்க வாங்க. நீங்க யாரு? யார பார்க்கணும்? இது கிணத்து கடவு நாட்டாம நாச்சிமுத்து ஐயா வீடு தானே? ஆமாங்க, இந்த வீடுதான். நீங்க யாரு? நீங்க தேன்மொழியோட அம்மா தானே? ஆமாங்க, ஆமா. நீங்க யாருன்னு எனக்கு தெரியலீங்களே. நாங்க அனுவோட அப்பா அம்மா. அப்படியா? பாருங்களேன், நீங்க என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களை எனக்கு அடையாளமே தெரியல. வாங்க வாங்க, உள்ள வாங்க. உட்காருங்க உட்காருங்க. அடே வாங்க சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. உட்காருங்க. அப்புறம் வெளிநாட்டு பயணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? வணக்கம் நல்லபடியா முடிஞ்சது. இப்பதான் நாங்க வரோம். என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? எதுவும் வேண்டாம். ஏர்போர்ட்ல இறங்கி சாப்பிட்டு தான் வரோம். வாங்க மாமா. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்மா. வாங்கப்பா வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள்லாம் நல்லாதாம்மா இருக்கோம். சாரிம்மா, விஷயம் கேள்விப்பட்டோம், எங்களால வர முடியல. ரிட்டர்ன் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகுறதுல சிக்கலாயிடுச்சுமா. கடைசியா வெற்றி தம்பியோட முகத்தை பார்க்க கூட எங்களுக்கு கொடுத்து வைக்கலம்மா. எங்களுக்கும் அந்த குடுப்பனை இல்ல சம்பந்தி. இங்கேயும் யாருமே அவன் முகத்தை பார்க்கல. என்ன சொல்றீங்க? அத முடிஞ்சு போன விஷயம் அது. எதுக்கு அதை பத்தி பேசி சங்கடப்பட்டுக்கிட்டு? உங்களுக்கு மட்டும் ஏமா அப்படி அடுக்கடுக்கா கஷ்டம் வந்துட்டு இருக்கு? அதனாலதான் அணு விஷயத்தை கூட யாருக்கிட்டையும் சொல்லாம மறைச்சு வச்சிருந்தோம். அணு விஷயமா? என்னப்பா சொல்றீங்க? வேற என்னம்மா, அணுவோட கேன்சரை பத்தி தாம்மா சொல்றேன். என்ன சம்பந்தி சொல்றீங்க? அணுவுக்கு அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்க, இந்த விஷயம் உங்க யாருக்கும் தெரியாதா? இந்த நிமிஷம் நீங்க சொல்ற வரைக்கும் எங்க அணுவுக்கு இப்படின்னு யாருக்குமே தெரியாது. அன்னைக்கே யாழ்னு சொன்னா அது கனவு பழைய நினைப்புல இருக்கான்னு அனு என்னத்தையும் சொல்லி சமாளிச்சா. நாங்களும் அதைத்தான் உண்மையான நம்பிட்டோம். ஆனா இன்னைக்கு அணுவுக்கு கருப்பம் கலைஞ்சப்பவே டாக்டர் எங்க கிட்ட சொல்லிட்டாங்க. அதை எப்படி நாங்க அணு கிட்ட சொல்ல முடியும்? எங்களாலேயே அதை தாங்கிக்க முடியாத போது அணுவால மட்டும் எப்படி தாங்க முடியும்? அணு மேல உயிரையே வச்சிருக்கிற மாப்பிள்ளையாலையும் அதை எப்படி தாங்கிக்க முடியும்? இல்ல, உங்களாலதான் அதை தாங்கிக்க முடியுமா? அதனாலதான் இத சொல்லல. அதான் ஒரேடியா யாருக்கிட்டையும் சொல்லாம மறைச்சு வச்சிருந்தோம். அப்படி இருந்தும் அணுவுக்கும் சக்திக்கும் தெரிஞ்சிடுச்சு. எங்க டாக்டர் சொல்லலைனாலும் மற்ற டாக்டர் சொல்லாமலா இருப்பாங்க. அவங்க டாக்டர் கிட்ட செக்கப்புக்கு போனப்ப எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. விடுங்க, இதுதான் எங்க தலையெழுத்துன்றப்ப யாரால தடுக்க முடியும்? மாமா. அப்பா அம்மா, எப்ப வந்தீங்க? வாங்க. எப்படி இருக்கீங்க? ஏன் சைலண்டா இருக்கீங்க? எப்ப வந்தீங்கன்னு கேக்குறேன்ல. எங்க போயிட்டு வர்றீங்க? எங்க போயிட்டு வர்றீங்க? மாமா உங்ககிட்ட தான் கேக்குறாரு, எங்க போயிட்டு வரீங்க? அது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரோம். இந்த விஷயத்தை எங்ககிட்ட ஏன் சொல்லாம மறைச்ச அனு? ஏன் சொல்லல?
முடியல. உன்கிட்ட தான் கேக்குறாங்க, சொல்லு. உனக்கு கூட சொல்லணும்னு தோணல? ஏன் அனு, எதுக்காக மறைச்சிங்க? சொல்லுங்கறல. அக்கா, எப்படிக்கா நான் சொல்லுவேன்? ஏற்கனவே நீங்க வெற்றி மாமாவை இழந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அந்த கஷ்டத்தோட இந்த கஷ்டம் எதுக்கு தான் நான் அந்த சக்தி கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். டாக்டர் என்ன சொன்னாங்க? நான் சொல்றேம்மா, நாங்க பார்க்காத டாக்டர் இல்ல, கேட்காத ஒப்பீனியன் இல்லம்மா. எதுவும் பண்ண முடியாதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்கம்மா. எங்க குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா புரியல. கவலைப்படாதீங்க அத்தை. கவலைப்படாம என்னடி பண்ண சொல்ற? இப்படி வரிசையா ஒவ்வொருத்தரும் நாங்க எழுந்துட்டு இருந்தா நாங்க என்னடி பண்றது? அக்கா நான் சொல்றத முழுசா கேளுங்கக்கா. என்னடி சொல்ல போற? முழுசா நீ இப்ப என்ன சொல்ல போற? சொல்றேக்கா. எனக்கு டாக்டர் ஒரு மெடிசன் கொடுத்திருக்காங்க. அத சாப்பிட்டா ஒரு 5-6 வருஷம் என் சாவ தள்ளி போடலாமா? அதையும் தாண்டி கேன்சரை நிரந்தரமா குணப்படுத்தக்கூடிய மருந்து இன்னும் 1 or 2 இயர்ஸ்ல வந்துருமா? அந்த டாக்டர் உங்களை ஏமாத்துறதுக்காக சொல்லிருக்காங்க. ஐயோ இல்ல மாமா, உண்மைதான். அவங்க கொடுத்த மருந்து வேலை செய்து. என் டெஸ்ட் ரிப்போர்ட் பார்க்க தான் நாங்க போயிட்டு வந்தோம். வந்ததுக்கு ஒரு நல்ல செய்தியை சொன்னியே. ஏமா, நான் மறைச்சு வச்ச கெட்ட செய்திய நீங்க இப்படி சொல்லிட்டீங்களேமா? நாங்க உன்கிட்ட மறைச்சிட்டோன்னு சொல்லி நீ போன்ல என்கிட்ட சண்டை போட்டியே, அத வச்சு இங்க எல்லாருக்கும் தெரியும் போலன்னு நாங்க நினைச்சிட்டோமா. அதான் நாங்க சொல்லிட்டோம். அனுமா, நீ எங்களோடவே வந்து தங்கிடுமா. எங்களுக்குன்னு யாரு இருக்காங்க? அம்மா, அது நான் வந்து போற வீடுதான். இது நான் வாழ வந்த வீடு. நான் வாழ்ந்தாலும் சரி, செத்தாலும் சரி, அது இந்த வீட்டுல தான் நடக்கணும். சக்தி மடியில தான் என் உசுறு போகணும். உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு ஆசை வந்தா இங்க வந்து என்ன பார்த்துட்டு போங்க. எனக்கு ஆசை வந்தா நான் அங்க வரேன். மத்தபடி நிரந்தரமா வான்னு கூப்பிடாதீங்க. நிரந்தரம்னு எதுவுமே இல்லம்மா. அம்மா சொல்லு. எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்னடா சொல்லு. என் பொண்ணு யாழினிய நீங்க உங்க பேத்தியா ஏத்துக்கணும். அத மட்டும் பண்ணுங்கம்மா ப்ளீஸ். எனக்கு அது போதும். உங்க குறைய தீக்க நான் வந்தேன். எங்க குறைய தீக்கிறதுக்கு அவ வந்திருக்கா. இது என் கடைசி ஆசையை எடுத்துக்கோங்கம்மா. அப்படிலாம் சொல்லாதடி. கடவுள் புண்ணியத்துல நீ பொழைச்சு வருவம்மா. வரணும் வரலையோம்மா, ஐயோ, அவதான் உங்க பேத்தி. இவனை பாத்துக்கோங்கம்மா. நீ வருவம்மா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா. நீ கண்டிப்பா திரும்ப எங்களுக்கு கிடைப்பம்மா. யாழினி, இங்க வாமா. அனு, நீ வந்தா இவ எங்களோட பேத்தி. ஒருவேளை நீ வரலன்னா இவ எங்க பொண்ணு பொண்ணு. தேங்க்ஸ் பா.
ஏய் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க இங்க இங்க எதுக்குடி நீ வந்த? தண்ணி எடுக்க கிளாஸ் தேடிட்டு இருக்கேன். உன்னை யார் இங்கெல்லாம் வர சொன்னது? யாரும் சொல்லல. அமர் அர்ஜுனுக்கு தண்ணி எடுக்க வந்தேன். ஏய் அமர் அர்ஜுனோட பேரை சொல்லிக்கிட்டு நீ ஏமாத்திக்கிட்டு இருக்கிறியா? திருட்டு நாய, எதையோ எடுத்து தின்ன வந்துட்டு பொய்யா சொல்ற? நான் ஏன் போய் சொல்றேன்? அவங்க அங்க உட்கார்ந்துருக்காங்க. வேணும்னா நீங்களே வந்து கேளுங்க. ம்? எது நான் கேட்கணுமா? எங்கடி அவனுங்க? வாங்க காட்டுறேன். போடி போடி வரேன் போ. ஏய் எங்கடி இருக்கானுங்க? இங்கதான் இருந்தாங்க. ஏன் இங்க இருந்தவனுங்க எங்க போனானுங்க? வெளியில இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க வா. ஏய் என்கிட்டயே போய் சொல்லிட்டு ஓட பாக்குறியா? நான் போய் சொல்லல. அப்பா நான் போய் சொல்றேனா? நான் அப்படி சொல்லலையே. ஆத்தி என்ன வா இவளுக்கு? வாடிங்க வா வா. ஏண்டி என்ன ஏத்து பேசுறியா? சின்ன வயசுலயே அப்பனை ஆத்தாலையும் முழுங்கிட்ட. இங்க வந்ததும் இந்த வீட்டு வாரிசையே முழுங்கிட்ட. இப்ப தத்து எடுத்து வளர்க்க வந்தவளையும் முழுங்க பாக்குறியா? தரித்திரம் புடிச்சவ நீ என்ன ஏத்து பேசிட்டு இருக்கிறியா நீ? நீங்க தப்பா பேசினா நான் திரும்ப பேசக்கூடாதா? ஐயோ ஏண்டி நான் தப்பா பேசினா நீ பேசுவியா? உன்னை தலையில கொட்டி தெருவுல விட்டுட்டு வரதை விட்டுட்டு தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுறதுனாலதான் உனக்கு திமிரு அதிகமா போயிடுச்சு. உன் வள பாத்தாக்கர் இருக்கிற தைரியத்துலதான் நீ இப்படி பேசுறியா? அவ போயிட்டானா உன் கொட்டமெல்லாம் அடங்கிரண்டி. தரித்திரம் புடிச்சவள எங்க இருந்து வந்து தொலைஞ்சியோ? நீ எப்ப இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சியோ அப்போதுல இருந்து எழவு வீடா போச்சு. ஒவ்வொருத்தரையா முழுங்கிட்டு வரீங்க மூதேவி. நல்லா அப்படி போறா. குழந்தைகிட்ட எப்படி நடத்துக்கணும் தெரியாது உங்களுக்கு? அவகிட்ட போய் என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? நான் என்னத்த பேசினேன்? இல்லாத்தைய பேசிக்கிட்டு இருக்கேன். உண்மையை தானே பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன உண்மையை பேசிட்டு இருக்கீங்க? இவ வந்த பிறகுதானே கெட்டதெல்லாம் நடக்குது. அப்படின்னு யார் சொன்னது? அத யாராவது சொல்லணுமா என்ன? அத நான் பாத்துக்கிட்டு இருக்கேன்ல. இவ வந்ததுக்கு அப்புறம் தான் வெற்றி தம்பி செத்து போச்சு. உனக்கு அதான் என்னது கேன்சர் வந்துருச்சு. இவளுக்கு முன்னாடி வந்தது நீங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு நான் சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏய் என்ன சொல்றியா? நீங்க என் பொண்ணு சொன்னா நான் உங்களை சொல்லிதான் ஆகணும். ஏய் இது என் பொண்ணு வீடுடி. இது இவ வீடு. ஓ என்ன விட அந்த அனாதை கழுதை பெருசா போயிட்டாளா? இன்னொரு தடவை அவள அனாதைன்னு சொன்னீங்க இங்க என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. அனாதைன்னு சொல்லாம பெரிய மகாராணி நான் சொல்லுவாங்க. வாழ வழி இல்லாம வந்தவங்க தான் அனாதை. அதாவது உங்களை மாதிரி. இவ எங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க வந்தவ. இந்த வீட்டோட மகாராணி இவதான். இவகிட்ட இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க நானா இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. வாடி. ஐயோ என்ன பேச்சு பேசுறா இவ? அடியே உன் உயிரை பறிக்க வந்த யமனுக்கு இலையில சாப்பாடு போடுறியா நீ? போடு போடு. அதுக்கான பலனை நீ அனுபவிக்காம போக மாட்டேன். நீ அல்பாயுஸ்ல போறியா இல்லையான்னு பாருடி பாரு. உனக்கு ஏற்கனவே தேதி குறிச்சாச்சு. இதுல என்னையே பகச்சிக்கிறியா? குறிச்ச தேதிக்கு முன்னாடியே போய் சேர்ந்துருவேன். ஒண்ட வந்த பிடாரிக்காக ஊர் பிடாரிய விரட்டுறியா? நீ போனதும் அந்த குட்டி பிசாச என்ன பண்றன்னு பாரு பாரு. ஐயோ யாராவது கேட்டிருப்பாங்களா? வா. என்ன அனு? ஏன் ரெண்டு பேரும் அழுதுட்டே வரீங்க? என்னாச்சு? அக்கா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்க்கா. என்ன ஹெல்ப்? நான் செத்துட்டா என் ஆள் நீங்க தான் பாத்துக்கணும். ப்ளீஸ்க்கா. வாய் மூடு. குழந்தை வச்சுக்கிட்டு என்ன பேசணும் தெரியாம பேசிட்டு இருக்க? எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? அவ முன்னாடி தாக்கா எல்லாமே பேசுறாங்க. என்னால தாங்கிக்க முடியலக்கா. நான் செத்து போயிட்டு இவ அனாதை ஆயிடுவாளா இல்ல பிச்சை எடுப்பாளா? அனு கொஞ்சம் பொறுமையா இருக்கியா? எதுக்கு இப்ப நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இப்ப நீ டென்ஷன் ஆகாம இவ என்ன பொறுக்கிறப்பவே அனாதையா வரந்தா. இவ அப்பா அம்மா செத்ததுக்கும் இவதான் காரணமா? வெற்றி மாமா செத்ததுக்கும் இவதான் காரணமா? நான் செத்து போக போறதுக்கும் இவதான் காரணமா? அனு குழந்தை முன்னாடி பார்த்து பேசு. யாராவது சொன்னாங்கன்னா இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுரு. இது ஒரு பெரிய விஷயமா எடுத்து பேசிட்டு இருக்க. என்ன விடுங்கக்கா. இந்த சின்ன குழந்தைக்கு எப்படி இருக்கும்? நான் பேசுறதுக்கு என்ன திட்டுறீங்கல்ல?
அவங்க பேசுறதுக்குலாம் இவ எப்படி தாங்கிப்பா? இவ இப்பதான் ஒரு பொது வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்கா. இவ மனசு எவ்வளவு பாடுபடும். அனாதை அனாதை அனாதைன்னா அது அவ மனசுல பதிஞ்சு போகாதா? ஒரு அனாதையோட உணர்வு எப்படி இருக்கும்னு என்ன விட உங்களுக்கு நல்லா தெரியும்லக்கா. அதை விட்டு தள்ளானோ. இது விஷயமா சொன்னவங்க கிட்ட போய் கேட்டாலோ சண்டை போட்டாலோ ஒன்னும் ஆக போறது இல்ல. இன்னும் அதிகமா தான் பேசுவாங்க. அதனால இதெல்லாம் கண்டுக்காத. அக்கா அவங்கள விடுங்கக்கா. எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் செத்து போறேன். அப்புறம் யாழ்னிக்கு நிஜமாவே அவங்க சொன்ன மாதிரி நிலைமை வந்துடக்கூடாது. நீங்க தான் இவளை உங்க சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கணும். எனக்கு சத்தியம் பண்ணுங்கக்கா ப்ளீஸ். அனு, என்னடி இப்படி எல்லாம் பேசுற? என் புருஷனை பார்த்துக்கோன்னு சொல்றதை விட்டுட்டு யாழ்னிய பார்த்துக்கோன்னு சொல்றா இவ. உன்னை காப்பாத்துறதுக்கு சக்தி எவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. நீ என்னடா செத்துருவன்னு பேசிக்கிட்டு இருக்க? கேன்சர் வந்தா செத்துருவாங்கன்னு நீயே முடிவு பண்ணிக்காத. கேன்சர் வந்தவங்க யாருமே செத்து போறது இல்ல. இல்லக்கா, எனக்கு வந்திருக்கிற கேன்சருக்கு நான் கண்டிப்பா. அனு ப்ளீஸ் அனு, அதுக்குதான் டாக்டர் மருந்து வரப்போகுதுன்னு சொல்றாங்கல்ல. சரிக்கா, நீங்க சொல்ற மாதிரி ஏதோ மருந்து மாத்திரையில நான் குணமாயிட்டா பரவாயில்ல. அப்படி ஆகலன்னா பா அனு, இந்த பேச்சை விட மாட்டியா நீ? இல்லக்கா, அப்படி ஆகலன்னா என் யாழ் நீ உங்க பிள்ளையா நினைச்சு பாத்துக்கணும். எந்த சூழ்நிலையும் இவளை கை விட்டாதீங்கக்கா. இவ இந்த குடும்பத்து பொண்ணாவே வளரணும்க்கா. அனு, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீ சாக போறதில்ல. அப்படியே நீ செத்தாலும் யாழ்னி அனாதையா நிக்க போறதில்ல. போதுமா?